எல்லாமே வந்து ஒரு விதமாக தயக்கம் சார். ஏதாவது கேட்டால் நம்ம வளருமான்னு யோசிக்கலாம். நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா, அது உங்களுக்கும் தெரியும். பட் என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு சொன்னால், சின்ன படங்களும் மக்கள் தியேட்டருக்குள்ளே போய் பார்க்கணும். இப்போது மக்கள் வந்து தியேட்டருக்குள்ளே போகிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆடியன்ஸ் வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் நடித்தா மட்டும் போய் படம் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு மன ஒரு இதில் வந்து இருக்காங்க. பட் நான் ஆடியன்ஸுக்கிட்ட வேண்டுதலாக கேட்டுக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், சின்ன படங்களையும் நீங்கள் தியேட்டரில் போய் பார்த்தா தான் அந்த இயக்குநர்களுடைய திறமையும் புதுசாக நடிக்க வந்தவங்களுடைய திறமையும் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். உங்களுடைய ஆதரவு தான் வெற்றியும் தோல்வியும். ஆகையால் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து எந்த படமாக இருந்தாலும் தியேட்டரில் பார்த்து உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து கண்டிப்பாக கொடுங்க. அது நெகட்டிவாக இருந்தாலும் நாங்கள் ஏற்றுக்க தயாராக இருக்கும், பாசிட்டிவாக இருந்தாலும் நாங்கள் ஏற்றுக்க தயாராக இருக்கும். எதுவுமே பார்க்காம சில விஷயங்களை வந்து பேசக்கூடாதுன்னு தான் என்னுடைய இப்போ நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ். என்னது 5+ OTTs, 800+ blockbuster movies, அதுவும் 1+, 2+, 3+ multi+ languagesலயா? எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ், பிராண்ட் நியூ வெப் சீரிஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ். வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-யை விட மைனஸ் பிரைஸ் இல்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus, இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus, இதுல எல்லாமே பிளஸ். தமிழகம் முழுவதும் திரையரங்குகள் வர இருக்கிறது. அதனால் நான் என்றைக்குமே லைக் பண்ணுற, ரொம்ப விரும்புகிற யூடியூப் சேனல் என் நண்பர்களை வந்து கூப்பிட்டு உங்கள்கிட்ட பேசணுன்னு ஆசையாக இருந்தது. உங்களை எல்லோரையும் கூப்பிட்டுருக்கேன். இந்த படத்தை பற்றியும் வேறு ஏதாவது கேட்கணுன்னாலும் நீங்கள் கேளுங்க, அதுக்கான பதில் நான் சொல்கிறேன். என்னுடைய முதல் தயாரிப்பு இந்த படம். ஆக்சுவலாக மக்கள் எல்லாரும், இளைஞர்கள் முதல் முதியவர்கள் வரை கண்டிப்பாக திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு படமாக இயக்குனர் இப்ராஹிம் அவர்கள் வந்து பண்ணியிருக்காரு. இங்கே பணம் மட்டும்தான் வாழ்க்கை, இந்த பணம் இருந்தால் எதை வேணால் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய மக்களுக்கு பின்னாடி பணம் என்னெல்லாம் செய்யும், அந்த பணத்தால் எதையெல்லாம் வந்து ஒரு மனிதன் இழக்கிறான், அந்த பணத்தால் என்னெல்லாம் வந்து எந்த ஸ்டேஜுக்கு மனுஷன் போயிடுறான்றது தான் இந்த படத்தினுடைய முதல் கண்டென்ட். அரசியல் சார்ந்த படம் கண்டிப்பாக இல்லை, அப்படியெல்லாம் கிடையாது. அவங்க எல்லாரும் நமக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. முதல் படம் எப்படி இருந்துச்சு? அதோட எக்ஸ்பீரியன்ஸ், தயாரிப்பு, நடிப்பு எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஆக்சுவலாக நான் எதிர்பார்க்காத அளவுக்கு இப்ராஹிம் அவர்கள் வந்து நல்ல ஒத்துழைப்பு கொடுத்துருக்காரு. மியூசிக் டைரக்டர் என்னோட நண்பர் தேவ்குரு ஏற்கனவே வந்து ஹிந்திலெல்லாம் பண்ணியிருக்காரு. இந்த படமும் சிறப்பாக மியூசிக் கொடுத்துருக்காரு. 2 பாடல்கள், 2 ஃபைட்டு, காமெடி, காதல், கிரைம் எல்லாம் கலந்த மாதிரி வந்துருக்கு. இல்லை சார், ஆக்சுவலாக நான் ஏற்கனவே 2 படம் பண்ணியிருக்கேன். அந்த படம் ரிலீஸுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது. இந்த படம் வந்து தயாரித்து பண்ணணுன்றது என்னுடைய நீண்ட கால கனவு. அதை நான் பண்ணியிருக்கேன். இப்போவும் வந்து ஒரு மலையாள படம் கமிட்மெண்ட் ஆகிருக்கேன். அடுத்தது வந்து ஒரு தெலுங்கு படம் பேசிட்டு இருக்காங்க. அதனால் எனக்கு சினிமான்றது வந்து என்னுடைய ஒரு மிக சிறந்த ஒரு ஹேபிட்டு, சந்தோஷம். மிகப்பெரிய இயக்குனர் நடிக்க வச்சிருக்கீங்க சார், அவருக்கு என்ன மாதிரி கதாபாத்திரங்கள்? சார் வந்து மிக சிறந்த ஒரு மனிதர். அவர்கிட்ட நாங்கள் கேட்டோம், சார் இந்த கதையினுடைய கருவே வந்து உங்களை வச்சு தான் சார் மூவ் ஆகணும், எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னோம். கண்டிப்பாக பண்ணுறேன்னு சொன்னார், பண்ணியும் கொடுத்தாரு. முதல் படம் தயாரிச்சிருக்கீங்க, ஆனால் முதல் ரிலீஸ் ரொம்ப முக்கியம். ஸோ ஆனால் ஒரு 10 படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ தியேட்டர் கிடைச்சிருக்கா?
எந்த நம்பிக்கையில் நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்க? தேட்டர் கிடைச்சிருக்கான்றது வந்து சிரமமான ஒரு விஷயம் தான் சார். பட் இருந்தாலும் 10 படம் கிடையாது, 20 படம் ரிலீஸ் ஆனாலும் இந்த திரும்பிப்பார் என்ற படம் மக்கள் அனைவரையும் கண்டிப்பாக திரும்பி பார்க்க வைக்கும். சிறப்பான படமாக இருக்கும். டைட்டில் எதுக்காக நான் திரும்பி பார்க்க? இன்னைக்கு வாழ்க்கையில் எல்லாமே வந்து நம்ம எதையுமே வந்து திரும்பி பார்க்கறதே கிடையாது சார். மனிதன் கவலையில் இருந்தாலும் திரும்பி பார்க்கறது கிடையாது, சந்தோஷமா இருந்தாலும் திரும்பி பார்க்கறது கிடையாது. நம்ம ரூட்ல போயிட்டு இருக்கோம் அப்படின்னா போயிட்டே இருக்கும். பின்னாடி என்ன நடக்குது, நமக்கு பின்னாடி என்னெல்லாம் வந்து நமக்கு சதி நடக்குது, நமக்கு எல்லாம் என்ன சந்தோஷம் நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. ஒரு நாள் திரும்பி பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லாமல் இருக்கும், இல்லை எல்லாமே கிடைக்கும். பட் எதையுமே நம்ம திரும்பி பார்க்கறது இல்லைன்றதுனால தான் அனைவரும் திரும்பி பார்க்கணுன்றதுக்காக இந்த படத்துக்கு திரும்பி பாருன்னு தலைப்பு வச்சிருக்கோம். அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது சார். மக்கள் வந்து சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரசிச்சு பார்க்கக்கூடிய ஒரு படமா தான் இந்த படம் இருக்கு. சார், இப்போ கங்குவான ஒரு பெரிய படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஸோ அதுல வந்து நிறைய நெகட்டிவ் விமர்சனம் வருது. இனிமே பப்ளிக் ரிவ்யூ யாரும் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எழுதப்படாத சட்டத்தை போட்டிருக்காங்க. திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஆனா இந்த சின்ன படங்களுக்கு அதிகமா ஆதரவு கொடுத்தது இந்த பப்ளிக் ரிவ்யூவும் இந்த யூடியூபர்ஸும் தான். ஸோ இதை எடுக்கக்கூடாதுன்னு சொல்றத நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை சார், ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஒரு சின்ன படம் தயார் பண்ணியிருக்கோம். பெரிய படங்களுக்கு வந்து நெகட்டிவாக வந்து மக்கள் சொல்கிறாங்களா இல்லை பாசிட்டிவாக சொல்கிறாங்களாங்கிறத பற்றி நான் இங்கே அதுக்கான கருத்து சொல்ல முடியாது. எங்களை பொறுத்த வரைக்கும் சின்ன படத்துக்கு யூடியூபர்ஸ் வந்து நிறைய பேர் ஆதரவு தராங்க. இன்றைக்கி நிறைய ப்ரொடியூசர் வந்து படம் ரிலீஸ் பண்ண முடியாமல் கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக வந்து யூடியூபர்ஸ் மட்டும்தான். அதனால் நான் வந்து என்ன என்னுடைய கோரிக்கை வைக்கிறேன் அப்படின்னு சொன்னால், யூடியூபர்ஸையும் வந்து கேள்விகளை கேட்க வைக்கணும், ரிவ்யூ போட வைக்கணும். நெகட்டிவ் பாசிட்டிவ்ன்றது நம்ம மக்கள்கிட்ட வைக்கணும், ஆடியன்ஸ் கிட்ட வைக்கணும். அந்த ஆடியன்ஸ் முடிவு பண்ணட்டும். நம்ம முடிவு பண்ணுறதுக்கு அதுக்கான சூழ்நிலையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்க வேண்டாம்னு தான் என்னுடைய கருத்து. திரும்பி பாருன்ற டைட்டில் யாரோட வந்து ஏற்கனவே ஒரு நடிகர் சிவாஜி கணேசன் இல்லை சார், ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் முறையாக பதிவு பண்ணி அதை எப்படி வந்து வாங்கணுமோ அந்த மாதிரி தான் வாங்கியிருக்கோம். சார், இப்போ பெரிய படங்களுக்கு அவங்களுக்கு வந்து பப்ளிக் ரிவ்யூ அவங்களுக்கு தேவைப்படாது. ஏன்னா அவங்க வந்து சேட்டலைட் சேனல், பெரிய பெரிய சேனல்ல வந்து ஆட் கொடுத்துருவாங்க, ஆடியோ லான்ச் வச்சுக்குவாங்க, எல்லாம் பெரிய லெவலில் ப்ரொமோஷன் பண்ணிக்குவாங்க. இந்த சின்ன சேனல், சின்ன படம் எடுக்கிறவங்களுக்குலாம் வந்து யூடியூபர்ஸ் முக்கியமாக தேவை. ஆனால் இந்த சைட்லேருந்து ஒரு எதிர்ப்பும் வரல, யாரும் எதிர்த்து கூட பேசலை. இந்த மாதிரி சின்ன படங்கள்லாம் பாதிக்கப்படுதுன்னு ஒரு அறிக்கை கூட வரல. இது எப்படி பார்க்குறது? எல்லாமே வந்து ஒரு விதமாக தயக்கம் சார். ஏதாவது கேட்டால் நம்ம வளருமான்னு யோசிக்கலாம். நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா, அது உங்களுக்கும் தெரியும். பட் என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு சொன்னால், சின்ன படங்களும் மக்கள் தியேட்டருக்குள்ளே போய் பார்க்கணும். இப்போது மக்கள் வந்து தியேட்டருக்குள்ளே போகிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆடியன்ஸ் வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் நடித்தா மட்டும் போய் படம் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு மன ஒரு இதில் வந்து இருக்காங்க. பட் நான் ஆடியன்ஸுக்கிட்ட வேண்டுதலாக கேட்டுக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், சின்ன படங்களையும் நீங்கள் தியேட்டரில் போய் பார்த்தா தான் அந்த இயக்குநர்களுடைய திறமையும் புதுசாக நடிக்க வந்தவங்களுடைய திறமையும் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். உங்களுடைய ஆதரவு தான் வெற்றியும் தோல்வியும். ஆகையால் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து எந்த படமாக இருந்தாலும் தியேட்டரில் பார்த்து உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து கண்டிப்பாக கொடுங்க. அது நெகட்டிவாக இருந்தாலும் நாங்கள் ஏற்றுக்க தயாராக இருக்கும், பாசிட்டிவாக இருந்தாலும் நாங்கள் ஏற்றுக்க தயாராக இருக்கும். எதுவுமே பார்க்காம சில விஷயங்களை வந்து பேசக்கூடாதுன்னு தான் என்னுடைய ஒரு கருத்து. அந்த பிரஸ் மீட் எதுக்காக வச்சீங்கன்னா யாரும் வரல, நீங்க மட்டும் பேசுறீங்க? அப்படிலாம் கிடையாது. எல்லாருமே ஆக்சுவலாக வந்து எல்லாருமே வந்து பிஸியாக இருக்காங்க. சார் வந்து ஷூட்டிங்கில் இருக்காரு, மேடம் வந்து வெளிநாட்டில் இருக்காங்க. ஆக்சுவலாக வந்து நம்ம படத்துக்கு வந்து ஒரு ப்ரமோஷன் கொடுக்கணும். அந்த ப்ரமோஷன் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அட்லீஸ்ட் நம்மளாவது பண்ணணும். பெரிய பெரிய சேனலை கூப்பிட்டு என்னால் பண்ண முடியாது. அதனால் யூடியூபர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்கிற நம்பிக்கையோட நான் உங்களை கூப்பிட்டுருக்கேன். புரியல? இல்லை சார், அவங்க வெளிநாட்டில் இருக்காங்க, மேடம் வெளிநாட்டில் இருக்காங்க. அப்படியெல்லாம் நான் சொல்ல வரல. அவங்க வந்து எனக்கு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா என்னோட படத்துக்கு வந்து மேடம் வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்தாங்க. நம்ம ரிஷி சார் வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தார்.
அஸ்மிதா மேடம் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. திரைப்படத்தில் நடிச்சிருக்கிற ஐயா நாஞ்சில் சம்பத் அவர்கள் வந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருந்து பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஐயா நம்மளுடைய இயக்குனர் பேரரசு சார் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. ஆக்சுவலாக எல்லாருமே வந்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டிங் தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் போகணும், நாங்கள் தான் வரணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. நாங்கள் படத்துக்கு வந்து ஏதோ ஒரு ப்ரமோஷனுக்கு வந்து இதை வந்து வளர்த்து விடுறதும் வளர்த்து விடாததும் உங்கள் கையில் தான் இருக்குது. திரைத்துறையில் இருக்கிற நிறைய பேர் வந்து விமர்சனம் வேணும்னா இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. ஆர்ஜி பாலாஜி அவர்களும் நேற்று ஸ்டேஜில் பேசுகிறப்போ விமர்சனம் தேவை, ஒரு பிஸ்கட் கடைக்கு வந்துட்டாலே அந்த விமர்சனம் என்னடாலும் பண்ணலாம், அதே மாதிரி தான் ஒரு படமும் அப்படின்னு இருக்காரு. நீங்கள் இதை எப்படி பார்க்கலாம் சார்? விமர்சனம்ன்றது வந்து மக்கள் பார்த்துட்டு முடிவெடுக்க வேண்டிய ஒரு விஷயம், பார்க்காமையே முடிவெடுக்க வேண்டிய ஒரு விஷயம் கிடையாது. பாலாஜி சொன்னதும் வந்து உண்மையான ஒரு விஷயம்தான். நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்ல போகிறாங்க, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்ல போகிறாங்க. அது வந்து என்னென்னா, இப்போ நான் உங்களுக்கு பேட்டி கொடுக்குறேன்னு சொல்கிறப்போ என்னுடைய பேட்டியை வந்து இவர் வந்து யாரோ ஒருத்தர் உட்காந்து பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதை தள்ளி விடாமல் நீங்கள் பார்த்தா மட்டும்தான் அதனுடைய ஆழம் புரியும், அதனுடைய ஆழம் தெரியும். அதுக்கப்புறம் முடிவு பண்ண வேண்டியது. சார், இப்போ பேரரசு சார் வந்து நிறைய படங்களுக்கு ப்ரெஸ் மீட்டுக்கு வந்து சின்ன படங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. இப்போ நீங்கள் ஒரு ப்ரொமோஷன் வச்சுருக்கீங்க, ஏன் வரல? இல்லை, அது அப்படி கிடையாது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் எங்களுக்கு வந்து ஒரு மரியாதை நிமித்தமாக செஞ்சு கொடுத்தாரு. சரிங்களா? நாங்கள் ஒரு ஆடியோ லான்ச் வந்து ஒரு பிரம்மாண்டமாக வச்சுருந்தால் கண்டிப்பாக நான் வந்து அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு பிரம்மாண்டமாக பண்ணியிருப்போம். நான் வந்து ஒரு சின்ன படத்துடைய தயாரிப்பாளர், என்னுடைய வசதி என்னதை பார்த்து தான் நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். டைரக்டர் சார் வந்து இன்னொரு படம் ஷூட்டிங்கில் இருக்காரு. அவர் வந்து என்னுடைய பிரதர் மாதிரி. என்னுடைய அடுத்த படத்துக்கும் டைரக்டர் வந்து அவர் தான். அதனால் அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. சார், அவர் வந்து ஆக்சுவலாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இயக்குனர். அவர் எனக்கு மட்டுமே கிடையாது, நிறைய பேருக்கு வந்து நிறைய விஷயங்களை வந்து எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நல்ல மனிதர். இதை இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்றது கிடையாது, பட் இப்படி தான் அப்படின்றது வந்து அவர் என்றைக்குமே நல்ல விஷயங்கள் தான் வந்து சொல்லுவார். சார், சார், இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க. வேற யாரையாவது நீங்கள் போய் பார்த்தீங்களா? ரிலீஸுக்காகட்டும், வேறு விற்பனைக்காகட்டும், சேலுக்காகட்டும் ஏதாவது போய் பார்த்தீங்களா? இல்லை சார், இது வரைக்கும் வந்து நாங்கள் அந்த முயற்சி பண்ணல. ஆக்சுவலாக வந்து படம் ரிலீஸ் ஆகட்டும், மற்றபடி எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்றதுக்காக வெயிட்டிங்கில் இருக்கும். சார், கடைசியாக கொஸ்டின், படம் எப்படி வந்திருக்கு, எத்தனை தேட்டரில் ரிலீஸ் பிளான் பண்ணியிருக்கீங்க? சார், ஃபஸ்ட்டு வந்துட்டு எத்தனை தேட்டருக்கு கிடைச்சாலும் ரிலீஸ் பண்ண ரெடி. ஆக்சுவலாக நாங்கள் ஒரு 100 தேட்டர் பிளான் பண்ணுறோம். எங்களுக்கு எத்தனை தேட்டர் கிடைக்குதுன்னு தெரியல. எத்தனை தேட்டர் கிடைச்சாலும் நாங்கள் போடுறோம். நான் வந்து உங்கள் எல்லாருக்கையும் கேட்குறது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த படத்துக்கு நீங்கள் நல்லபடி வந்து ப்ரொமோஷன் பண்ணி கொடுக்கணும். இப்போ நீங்கள் கேட்டீங்க ஒரு கேள்வி, எங்களை வந்து உள்ளே விடமாட்டேன்றாங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு நாங்கள் வந்து மேலும் மேலும் நாங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறப்போ எங்களை நீங்கள் வளர்த்து விடுறது தான் அது உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் எங்களை வளர்த்து விடும்போது கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். இந்த படம் வந்து கண்டிப்பாக பெரிய லெவலில் வெற்றி அடைய என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது, எங்களுக்கு இருக்குது. இப்போ இந்த படம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 29ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது சார். இந்த படத்தை எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸ் முதல் பெரியவர்கள் வரை கண்டிப்பாக தியேட்டரில் போய் படம் பாருங்கள். உங்கள் அத்தனை பேரையும் இந்த படம், இந்த திரும்பிப்பார் என்ற படம் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் நடந்த சில சம்பவங்களை ஞாபகப்படுத்தும். கண்டிப்பாக அதாவது அத்தனை பேரையுமே திரும்பி பார்க்க வைக்கின்றது தான் என்னுடைய கருத்து. இதை நான் வந்து நீங்கள் போய் படம் பார்க்கணுன்றதுக்காக நான் சொல்லலை, கண்டிப்பாக பார்த்துட்டு சொல்லுங்க. இப்போ உங்க என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT, 800+ blockbuster movies, 1+, 2+, 3+, multi+ languages, exclusive movies, brand new web series, interesting short movies. இப்படி நிறைய பிளஸ். வெயிட், இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா OTTs விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT Plus இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க OTT Plus ஓட.